ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், நாளைக்கு நிஃப்டியோட லாஸ்ட் எக்ஸ்பிரி யாரும் மறந்துருக்க மாட்டோம். 3.15 வரைக்குமே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 அந்த ரேஞ்சில் அவுட் ஆஃப் தி மணி ப்ரீமியமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நாளைக்கு எக்ஸ்பிரி எப்படி இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஐவி எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி நமக்கு மார்னிங்கில் ஃப்ளாட்டாக இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டை அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய எந்த மூமெண்ட்டுமே மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா, பெரிய எந்த மூமெண்ட்டுமே மார்க்கெட்டில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட் தான். எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே லோவில், அதாவது 530 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி 620 அதே ரேஞ்சிலே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நான் நேற்று எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாளைக்கு நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலை அப்படின்ட்டு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ப்ரீமியமோட மூவ்மெண்ட்டும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் இப்போ மார்க்கெட்டை அதுக்கு அடாப்ட் ஆகலை. அது அடாப்ட் ஆகணுட்டி அதுக்கு தகுந்த அப்படியே நம்ம ட்ரேட் பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பண்ணலை. நம்ம ஈக்விட்டியில் பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ட்ரேடிங்கை தரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரேடு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் 2 ட்ரேடுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. ஓகேங்களா, என்னென்ன எடுத்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் நான் அரௌண்டு 1480 ரேஞ்சுக்கு எடுத்திருந்தேன். ஓகேங்களா, அதை தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பேடிஎம் அரௌண்டு 1485 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அதை நான் 1520க்கு ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னேன். ஏன்னா இது ஆல் டைம் ஹையில் இருக்கனால எங்கே ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ 1520க்கு நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண சொன்னேன். பட் இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1596 வரைக்குமே போயிருந்துச்சு. அதாவது நம்ம எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருந்துச்சு. நம்ம ஒரு 40 பாயிண்ட்டு புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்து நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா டைட்டன். ஓகேங்களா, குரூப்லேயே அதை தான் கொடுத்துருந்தேன். நம்ம எடுத்த அடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா டைட்டன் அரௌண்ட் 5020. ஓகேங்களா, இதை நம்ம எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 5100 கிட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 80-100 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டோம். இது டைட்டனோட ட்ரேடு. அரௌண்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ராஃபிட் 5100, பேடிஎம் ஃபுல் ப்ராஃபிட் 1520. இந்த 2 ட்ரேட் தான் எடுத்திருந்தோம். நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். பட் அது குரூப்பில் இண்டிகேட் பண்ணலை. ரீசன் என்னென்னா, பிஎஸ் எடுத்திருந்தேன். நான் ஒரு 11:30 மணிக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸு கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. அது இல்லாமல் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடாக இருந்தனால குரூப்பில் இண்டிகேட் பண்ணல. இதுலேயும் பார்த்திங்கன்னா 3530க்கு எடுத்து 3580க்கோ என்னமோ 50 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணி வெளியில் வந்தாச்சு. மொத்தம் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 200 பாயிண்ட் நம்ம ஸ்டாக்ஸில் பிடிச்சிருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதோட ஸ்டாக்ஸில் ஒரு ப்ரெஷர் கம்மியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் நான் 65 குவான்டிட்டி எடுக்கிறேன். பட் இதில் எனக்கு தகுந்த அப்படி நான் குவான்டிட்டியை ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாப் லாஸ் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நான் 20 குவான்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் பெருசாக இருக்குன்னா நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 100 குவான்டிட்டி. அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுக்கு தகுந்த அப்படி என்னோட பொசிஷன் சைஸிங்கே என்னால் மாற்றிக்க முடியுது. அண்டு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் 3530-35 ரேஞ்சுக்கு எடுத்தேன். என் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3500, ஒரு 35 பாயிண்ட் வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு 50 இது மட்டும் எடுக்கிறேன். 50 × 30னா எனக்கு 1500 அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். ரிவார்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் ஈஸியாக அடிக்குது. மார்னிங் பேடிஎம்ல நல்ல ஒரு ரேலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. அது நான் செஞ்ச ஒரு தப்பு என்னென்னா, ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். ஓகேங்களா, ட்ரையல் பண்ணிக்கிட்டே வந்திருந்தேன்னா நல்ல ஒரு மொமெண்டமில் கேப்சர் பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நிஃப்டியோட இப்போ இந்த ஸ்டாக்ஸு பெட்டராக ட்ரேட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ட்ரேட்ஸை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, நான் எடுக்கிற ட்ரேட்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட செட்டப்புக்கு அந்த ட்ரேடு ஒத்து போச்சுனால் மட்டுமே நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட அனலைஸ் என்னவோ அதுக்கு தகுந்தப்படி நீங்கள் ட்ரேட் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி அதே தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,530. சப்போஸ் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு
ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்டு எவ்வளோ வரும்னா 24 420 450லேருந்து 420 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அப்சைடு பார்த்தீங்கன்னா 24 630 பிரேக் பண்ணிச்சுன்னா 670லேருந்து 700 வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா. ஓப்பன் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 24,600 கால். ஓகேங்களா. 24,600 காலாக ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 24,500, அதுக்கப்புறம் லைனாக 24,700. 24,600ன்றது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். மார்க்கெட்டு சப்போஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு 24,700 வரைக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி 24,600க்கு கீழே மார்க்கெட் ரேட் வச்சுருந்துச்சுன்னா ஒரு லாங் அன்வைண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு 24,500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 0.74% ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் கூட இருந்துச்சு, 15 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே புள்ளி சிக்னலாக இருக்குது, சைட்வேஸாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ப்ரீமியம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ 24,600 கால் அண்டு போட்டு சேர்த்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாயில் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 0 to 0 ட்ரேடு நம்மளுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் நம்ம ஏதாச்சும் அனலைஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு மார்க்கெட்டு அதுக்கு அடாப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 0 to 0 ட்ரேடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கம்மி ப்ரீமியத்தில் கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐவி தான் பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கே ஐவி செட்டில் டவுன் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை 60-70 தான் லாஸ்ட் எக்ஸ்பைரி மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த அப்படியே ட்ரேட் பிளான் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க எல்லாமே லைவ் மார்க்கெட் டேட்டாவை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.